ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்துராஜின் இனிய நல்வணக்கங்கள். பண்டைய நாகரிகங்கள், பண்டைய காலங்கள், பண்டைய கால மனிதர்கள் காற்றையும் மருத்துவமாக பார்த்தார்கள், நீரையும் மருத்துவமாக பார்த்தார்கள், தானியங்களையும் மருத்துவமாக பார்த்தார்கள், ஏன் தாவரங்களையும் மருத்துவமாக பார்த்தார்கள். இப்படி ஒவ்வொரு மருத்துவத்திலும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பஞ்சபூதங்களிலும் ஒரு மருத்துவ குணங்கள் இருப்பதை கண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பஞ்சபூதத்தில் நீர் என்ற ஒரு பூதம், அதாவது ஒரு தத்துவம். இந்த நீரினால் நீர் எத்தனை வகை உள்ளது, எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகள் என்ன, எந்த நோய்களுக்கு எந்த நீர் மருந்தாக மாறுகிறது, எந்த நீர் நோயை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையோடு இருக்கிறது என்பது சார்ந்த ஒரு சிறிய தகவல். இதை ஒரு தடவைக்கு இருமுறை பாருங்கள் என்று உடலுக்கு நல்லது என்று உடலில் நீரில் உள்ள அனைத்து வகை தாதுக்களையும் விலக்கிவிட்டு வெறும் சக்கையான நீரை தர வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாராகிவிட்டது. அதை மதித்து அதை நம்பி நம்முடைய உழைப்பால் வரக்கூடிய பொருளாதாரத்தையும் அதற்காக இழந்து கடைசியில் நோயாளியாக சாகிறோம் என்று நினைத்து உயிரை விடும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு கிடைத்த தண்ணீர் வகைகள் நம்மளுக்கு ஒரு அற்புதமான அதீத நலனை தந்திருக்கிறது என்பதை கடந்த கால சுவடிகளும் நூல்களும் பெரியவர்களுடைய மூலம் கேட்ட தகவல்களும் அனுபவங்களும் ஏராளம். அந்த வகையில் இன்று நீரின் வகைகளும் அதனுடைய குணங்கள் சார்ந்த விஷயம் பார்ப்போம். மாரிசலம் என்று சொல்லக்கூடிய மழைநீரின் குணம். சீதளம் பொருந்திய மழைநீரால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் குளிர்ச்சி, நல்லறிவு, சுக்கிலம், சுரோனிதம் இவைகளுடைய தன்மை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆழங்கட்டி நீர் சிலேஸ்ம பிரமேக பெரும்பாடு, நேத்திரத்திற்கு புகைக்கம்மல், கை கால் எரிவு, விக்கல், சுவாசம், மயக்கம் இவைகளை நீக்கும், குளிர்ச்சி உண்டாகும். பனிநீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பனிநீரை சூரிய உதய காலத்தில் அருந்தினால் சொறி, சிரங்கு, கிரந்தி, குஷ்டம், தாபம், காசம், கிராணி, தனிவாதம், தெரிதோஷம், தேக வறட்சி, நீரிழிவு போன்றவைகள் அடியோடு நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆற்று நீர் வாதம், பித்தம், கோபம், கபதோஷம், தாகம், சரீரத்துக்கு பித்த சம்பந்தமான சில ரோகங்கள் குணமாகும், சுக்கிலம் விருத்தியாகும். கங்கை நீர் என்று பார்க்கும் பொழுது உட்சூடு, மந்தாக்கினி, அக்ஷயம், பித்த கோபம், வாதாதிக்கம், கீழ்பிரமேகம், தேக எரிச்சல், தாகம் இவைகள் நீங்கும். யமுனை நீர் அதிக சுரம், வெண்குஷ்டரோகம், இருமல், வெட்டை, தாகம், பித்தம், வாந்தி, சுவாசம், அயற்சி, விந்து நஷ்டம், பெண் பாண்டுரோகம் போன்றவைகள் குணமாகும். கோதாவரி நீர் முத்தோஷ கோபம், பலவித சொறிகள், உட்சிரங்கு, நடுக்கல், சுரம் போன்றவைகள் நீங்கும். துங்கபத்ரா நதிக்கரை நீர் வெப்பம், எலும்புருக்கி நோய், கரப்பான், விந்து நஷ்டம், கண் புகைச்சல், இருமல், முத்துக்கிளச்சுரம், சரீர நிறமாறல் இவைகளை நீக்கும் தன்மையுள்ளது. நர்மதா நீர் வாந்தி, சுரம், வெக்கல், காமாலை, வயிற்று உப்பசம், கைகால் மெலிவு, பித்த நீர், சுரம், சுபச்சேர்க்கை, சிலேஸ்ம சொந்தம் ஆகியவை நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்து நதிக்கரை நீர் சரீர குடைச்சல், புத்தி மயக்கம், வெட்டை, புண், வியர்வை, தாது நஷ்டம், அஸ்தி, தாது, கதசுரம், வெள்ளை மூத்திர, திரிச்சுரம், தாகம் இவைகள் நீங்கும். வைகை நதி நீர் வாதமேகம், குஸ்தம், சோபரோகம், கரப்பான், தேக எரிச்சல், தாகம், பாத சேர்வரம், தாது நஷ்டம் போன்றவைகளை குணமாக்கும். சித்திரை நதி நீர் சரீர நோவு, கரப்பான், வாந்தி, சோலை, கொன்மம், தேகத்துக்கு வரக்கூடிய வார சோலைகள், கொன்மம், மூத்திரதோஷம்,
சங்கவாதிரி தோஷம், வாதகோபம், சரீர வீக்கம் இவைகளை குணமாக்கும் தன்மையுள்ளது. காவேரி நதி நீர் வயிற்றுப்பசம், இருமல், இறைப்பு, வீக்கம், சலதோஷம், இரத்த குன்மம், நாவறட்சி போன்றவைகள் நீங்கும், அழகு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி நீர் சகலசுரம், பித்தகோஷம், கண் புகைச்சல், உட்சுரம், சுவாச வகை தொந்தரவுகள், காலெறிவு, அதிக தாகம் இவைகள் நீங்கும். பச்சையாற்று நீர் நச்சிருமல், இறைப்பு, ஈழை, சுப ஆதிக்கம், வாதகோபம், இரத்தக்கடுப்பு, சுரம் போன்றவை குறையும். குளத்து நீர் வாதரோகத்தை விருத்தி செய்யும், மது, பிரமேக தலம், சீதள போன்றவைகளை இந்த குளத்து நீர் உருவாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குளத்து நீரை அருந்துவதில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏரி நீர் சுனை நீர் ஏரி ஜலம் வாயுவை விருத்தி செய்யும், வாதப்பித்த தோஷத்தை உண்டாக்கும். இதை ஒரு நாள் வைத்திருந்து மறுநாள் அருந்த உஷ்ணம் உண்டாகும். ஓடை நீர் தாகமும் புஜபலமும் உண்டாகும். கிணற்று நீர் மிகுதாகம், உஷ்ணம், தீபனம், தேக அழற்சி, சூளை, சரீரக்கடுப்பு, இடுப்பு குடைச்சல், மயக்கம், வீக்கம், பித்த தோஷம், சுவாசம் ஆகியவைகளை சரி செய்து அதனுடைய நோய்களை குணப்படுத்தும் தன்மையுள்ளது. சுனை நீர் இருமலோடு கூடிய சுரம், வாதகோபம், சுவாசரோகம், பைத்திய தோஷங்கள் குணமாகும். ஊற்று நீர் மிகுந்த பித்தம், அதிதாகம் இவற்றை உடனே நிவர்த்தி செய்யும். பாறை நீர் தேங்கில்லடில் தேகம் சில்லிடுவதை தவிர்க்க இந்த நீர் மிகவும் உபயோகமாக இருக்கிறது. வாதரோகம், தீச்சுரத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருவி நீர் சலப்பிரமேகம், இரத்த பித்தரோகம் மற்றும் சிலேசுமத்தையும் தேகபலத்தையும் உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அருவி நீர் குளிப்பதற்கு மட்டுமே இல்லாமல் குடிப்பதற்கு உகந்ததல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் அதிகாலையில் மிதமான வெது என்ற நீரோடு கொஞ்சம் துளசி, வெல்வம் அல்லது வேப்பிலை இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை சேர்த்து கொதிக்க வைத்து ஆற வைத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அதுவல்லாமல் நீங்கள் எந்த நீராக இருந்தாலும் அந்த நீரை வடிகட்டி சுத்தமான நீராக அருந்த வேண்டாம். ஏனென்று கேட்டால் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் லேசாக கொதிக்க வைத்து ஆற வைத்து சாப்பிடுங்கள். அதில் இருக்கக்கூடிய பெருமளவு நமக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் ஈஸ்டுகளும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக சுத்தமாக வடிகட்டிய நீர் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இது ஃபில்டர் செய்யப்பட்டது என்ற தண்ணீர்களை வாங்கி அருந்தாதீர்கள். அது உங்களுக்கு தாகத்தை சமன்படுத்தாது. அதே சமயத்தில் அது அதிகமாக உள்ளே தேவைப்படும் பொழுது அதிகமாக குடிப்பீர்களானால் காலப்போக்கில் தொப்பை மட்டும் வளர்ந்து அது பெரிதாக தெரியும். ஆக தொப்பை வளர்வதற்கு காசு கொடுத்து நீர் வாங்க வேண்டுமா என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிர்த்தி இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் ஞானச்சரர் பதம் காப்பதாமே.